ஹாய் ஹலோ தோழிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த லோட்டஸ் இமேஜில் சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட்டை எல்லோரும் எடுத்துக்கோங்க. இதை எப்போவுமே 2 நூலாக பிடிச்சிக்கோங்க. அப்போனா தான் நம்ம மேலே இழுக்கும்போது கட் ஆகாமல் வரும். இப்போ நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எங்கேருந்துனாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் மேலே இழுக்கும்போது பாருங்கள், நான் கொஞ்சம் மேலே வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அப்படி நீங்கள் இழுத்தாதான் அந்த நீடியிலேருந்து கொஞ்சம் மேலே 1 இன்ச்சு கொண்டு இழுத்தாதான் உங்களுக்கு சில்க் த்ரெட் கட் ஆகாமல் ஸ்மூத்தாக மேலே வரும். பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுறது ரொம்பவே கஷ்டம். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த எட்ஜுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் திருப்ப போகிறேன். எனக்கு இங்கே ஷார்ப் எட்ஜு தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணணும்னா, ஆப்போசிட்டில் ஒரு செயின் ஸ்டிச் குட்டியாக போடணும். அது லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. போட்டுட்டு நம்ம இப்போ கீழே கொண்டு வரோம் பாருங்கள். அங்கே எனக்கு ஷார்ப் எட்ஜு கிடச்சிருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பொறுமையாக மெதுவாக பார்த்து நிதானமாக போடுங்க. நம்ம சில்க் த்ரெட்டை ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணுங்க. ரொம்ப ஹார்டாக இறுக்கி பிடிச்சி நம்ம ஸ்டிச் போடக்கூடாது. இப்போ லாஸ்ட்டு எண்டு நாட் பாருங்கள், நான் எங்கே போடுறேன்னா, ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்ல, அங்கே முடிக்கணும். அந்த ஸ்டிச்சு, அந்த செயின் ஸ்டிச் இருக்குல்ல, ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணோம்ல, அங்கே லாக் போடணும் நம்ம. அப்போனா தான் நமக்கு எங்கேயுமே கேப் தெரியாது, நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கே இருந்தாச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது எப்படின்னா, ஏற்கனவே நம்ம போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளிருந்து தான் இன்னொரு செயின் எடுக்கணும். அப்படி எடுத்து போட்டால் தான் நமக்கு எங்கேயுமே நான் சொன்ன மாதிரி கேப் தெரியாது. அடுத்தடுத்த அந்த இதழ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தனித்தனியாக தெரியாது, ஒட்டியே தெரியும். இப்போ இங்கேயுமே நமக்கு ஷார்ப் எட்ஜ் தேவைப்படுது. நம்ம ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் போட்டு கீழே இழுக்கிறோம். இப்போ பாருங்கள், மேலே உங்களுக்கு ஷார்ப்பான எட்ஜ் கிடச்சிருக்கும். ரொம்ப பொறுமையாக டென்ஷன் இல்லாமல் பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட் உங்களுக்கு ஃப்ரெண்டாகவே ஆகிடும். இப்போ இந்த இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எங்கே இருந்துனாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து தான் நம்ம இன்னொரு செயின் எடுக்கணும். அப்போனா தான் இதழ் தனியாக தெரியாது. இப்போ சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக மைல்டாக ஹேண்டில் பண்ணணுங்க. அதை போட்டு ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மேலே இழுக்கக்கூடாது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஸ்மூத்தாக உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இந்த இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா இது இங்கே ஜாயின் பண்ணியிருக்கு இந்த சென்டரில். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் அந்த இதில் பக்கத்தில் இருக்கிறத ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே போட்ட செயின்லேருந்து தான் எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை தாங்க முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பெஸ்ட்டாக சூப்பராக செம்மையாக ஃபினிஷிங் கொடுப்பீங்கங்க. இப்போ இந்த இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுவுமே நீங்கள் எங்கே இருந்துனாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நான் எல்லா ஸ்டிச்சையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இமேஜில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் உள்ளே சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த இதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதை தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இதழில் தான் அந்த 2 இதழுமே ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த பெரிய இதில் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முடிக்கணும். நான் ஒரு டிப்ஸை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னதுன்னா, எனக்குமே கை ரொம்ப வீர்க்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், என் கைக்கு உள்ளே நல்லா 4 விரல்லையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிருவேன் சில்க் த்ரெட்டை. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, நூல் மேலே வரும்போது அந்து போயிடும், ஈரமாயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. அதுக்கு நான் என்ன டிப்ஸ் சொல்கிறேன்னா, உங்களோட 2 விரலில் மட்டும் நூலை நல்லா பிடிச்சிக்கோங்க. லூஸாகவும் பிடிச்சிக்கோங்க, ரொம்ப டைட்டாக பிடிச்சிடாதீங்க. கை வேர்த்தாலுமே ஈரம் படாது உங்களுக்கு நூலில். நூலை கொண்டு மாட்டி மேலே இழுக்கும்போது கீழே அந்த 2 விரலில் பிடிச்சிருக்கீங்களா, அதை கொஞ்சம் லூஸ் விட்டுருங்க. அப்படியே மேலே இழுத்திங்கன்னா ஸ்மூத்தாக வரும். இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே நான் கிளாஸையும் முடிச்சிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கே இது பழகுச்சு. ஸோ ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்டிஸ் தாங்க ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க்ஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ்ங்க.
இப்போ கீழே நம்ம இலைய ஃபில் பண்ண போகிறோங்க. இங்கே வந்து க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து மேலே பிங்க் இருக்குது, வேறு கலர்னு நினைக்காதீங்க. அந்த ஏற்கனவே போட்டோம்ல அந்த செயினில் இருந்து தான் எடுக்கணும், என்ன டிஃப்ரெண்ட் கலராக இருந்தாலுமே. அப்போனா தாங்க உங்களுக்கு அங்கே கேப் தெரியாதுங்க. நீங்கள் இப்போ லீஃபை வந்து கீழே இருந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே குட்டியாக ஒரு கேப் தெரியும். அது ஃபினிஷிங் நல்லா இருக்காதுங்க. பிகினர்ஸ்லாம் யோசிப்பாங்க, நமக்கு மட்டும் ஃபாஸ்ட் வரமாட்டேங்குதே, நமக்கு மட்டும் ஒழுங்காக நீட் ஃபினிஷிங் வரமாட்டேங்குதே அப்படின்ட்டு. நானும் அப்படி தாங்க நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் போக போக புரிஞ்சது, நம்ம இன்னும் ப்ராக்டிஸே பண்ண ஆரம்பிக்கலை. கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே நம்ம ஏன் அப்படி நினச்சோன்னே கிளாஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தாங்க நான் அதை உணர்ந்தேன். என்ன சொல்ல வரேன்னா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள், இந்த லீஃப் வந்து நான் முடிக்க போகிறேன். நான் வந்து வச்சு பார்க்குறேன், எங்கே முடித்தா நல்லா இருக்கும்னு. நீங்களும் அப்படி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போட ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்கள் குட் ரிவ்யூ வாங்கணும். உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க், அசைன்மெண்ட் ஒர்க் உங்கள் மேம் கிட்ட நல்ல குட் ரிவ்யூ வாங்கணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது இமேஜில் செய்ய சொன்னாங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. இமேஜில் செஞ்சால் மட்டும்தான், அதில் செஞ்சு பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம நல்லா நீட் ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். ஸ்டிச்சும் நமக்கு நல்லா வரும். நூலுமே நமக்கு கட் ஆகாமல் பிசுறு தட்டாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்குங்க. குட் ரிவ்யூவும் கிடைக்கும். எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ப்ராக்டிஸ் ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் மட்டும்தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது கீழே எனக்கு பிங்க் கலரும் க்ரீன் கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ நான் க்ரீன் கலரை கொடுத்து லீஃப் ஃபில் பண்ணலான்னு பார்க்குறேன். அப்போனா நல்லா தெரியுமான்னு பார்க்குறேன். கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வந்துடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. ஸோ எல்லோரும் இதே மாதிரி நிறைய இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே இமேஜில் கூட நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. அண்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.